காது அறுபட்டிருந்தாலே வாங்க மாட்டோம், இது செத்து கிடக்கிறது, இது என்ன பிரயோசனம் இருக்கிறது, இது எப்படி வாங்க முடியும், இது எந்த பெருமதியும் இல்லையே. ரஹ்மத்துல் ஆலமீன் மக்களுக்கு அழகான ஒரு பாடத்தை படிப்பிக்கிறார்கள் சகோதரர்களே. இதே போன்றுதான் இந்த உலகம் சகோதரர்களே, இதே போன்றுதான் எதுக்குமே லாயக்கில்லாத பொய்யான. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலிض லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் மிகவும் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்றும், இந்த மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வரப்பட்ட விடயங்கள் ஒவ்வொன்றும் பித்ஆக்கள், இந்த பித்ஆக்கள் ஒவ்வொன்றும் வழிகேடுகள் நரகிற்கு கொண்டு போய் சேர்க்கும். நஊது பில்லாஹ். இந்த ஃபர்லு ஐனான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரர்களே, இந்த கண்ணியமான சஃபையிலே நிரந்தரமான மறுமையும் நிரந்தரமற்ற உலகமும் என்ற துணையில் வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே ஞாபகமூட்டுதல் இறை விசுவாசிகளுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்ற அடிப்படையில் மன் கானத்தில் ஆஹிரத்து ஹம்மா ஜஅலல்லாஹ் கினாஹு ஃபீ கல்பிஹி وجمع له شمله وأتته الدنيا وهي راغمة ومن كانت الدنيا همه جعل الله فقره بين عينيه وفرق عليه شمله ولم يأته من الدنيا ما قدر له رواه الترمذي. அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது திருக்குர்ஆனில் இந்த துன்யாவை பற்றி, உலகத்தை பற்றி
35 வசனத்திற்கு மேல் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அந்த வசனங்களில் சூரத்துல் அன்ஆமில் வரக்கூடிய 32ஆம் வசனம், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபு வலஹு. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் தான். சூரத்துல் கஹ்ஃபிலே 46ஆம் வசனத்தில் அல் மால் வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பங்கள், இவர்களெல்லாம் உலக வாழ்க்கையின் அலங்காரம்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னும் விளக்கமாக இன்னும் ஒரு வசனத்திலே சொல்கிறான், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். மனிதர்களுக்கு அல்லாஹ் அலங்காரமாக பின்வரும் விடயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த விடயங்களின் பால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. அதில் முதலாவதாக பெண்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எமக்கு இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஆணுக்கு முக்கியமான துணை ஒன்று மிக அவசியம் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா, பெண்கள், குழந்தைகள், தங்கம் வெள்ளி குவியல்கள், வாகனங்கள், கால்நடைகள், தோட்டம் துறவுகள், இது எல்லாம் மதா உத்துன்யா, அற்பமானதுதான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் மீண்டும் சொல்கிறான், குல் அல்லாஹ் சொல்கிறான், குல் உனப்பியுக்கும், நபியே கூறுங்கள். எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லித்தரட்டுமா? உனப்பியுக்கும் பிஹைரின் மின் தாலிக்கும் லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா வ அஸ்வாஜ் முத்தஹரத்து வ ரிضوان மின் அல்லாஹ் வல்லாஹு பஸீரும் பில் இபாத். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், மேற்சொன்ன எல்லாத்தையும் விட சிறந்தது என்ன தெரியுமா? யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நதிகள், சுவர்க்கத்திற்கு கீழால் பல நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த உன்னதமான சொர்க்கமும் ஹூருல் பெண்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் இருக்கின்றது. அல்லாஹ் தனது அடியார்களை பார்த்தவனாக இருக்கின்றான் என்ற வசனத்தை அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஓதி காட்டுமாறு சொல்லுகிறான். சகோதரர்களே, அன்பின் சகோதரர்களே, இப்படியெல்லாம் சொல்லி அல்லாஹ் வைத்திருக்கிறான். இவையெல்லாம் பொய்யானது, இவையெல்லாம் நிரந்தரமில்லாதது, இவையெல்லாம் போலியானது, இவையெல்லாம் அலங்காரம்தான். அன்பின் சகோதரர்களே, நாங்கள் இந்த குத்துபாவை செவிமடுப்பதற்காக வேண்டி வெள்ளிக்கிழமை என்று நாங்கள் விசேடமாக உடையணிந்து பல சுன்னாக்களை நாங்கள் ஹயாத்தாக்கி இங்கே வந்திருக்கிறோம். இது ஒரு மேக்கப்னு சொல்லுவார்களே, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி நாங்கள் ஆயத்தமாகின்றோம். அந்த ஆயத்தம் என்பது, அந்த ஜீனத் என்பது அவர்களே கொஞ்ச நேரம்தான். ஒரு திருமண வீட்டிற்காக வேண்டி நாங்கள் ஆயத்தமாகுவது, அதை நாங்கள் தொடர்ந்தேச்சியாக நாங்கள் அப்படி இருப்போமா சகோதரர்களே? இல்லை தானே? அதே போன்றுதான் ஹுத்பாவுக்காக நாங்கள் வருகின்ற போது நாம் இருக்கின்ற இந்த அமைப்பு தொடர்ந்திருக்குமா சகோதரர்களே? இல்லை. இப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த அலங்காரம் என்கிறது, நாங்கள் ஆயத்தமாகிற என்கிற சகோதரர்களே கொஞ்ச நேரம்தான். இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை சகோதரர்களே, கொஞ்ச காலம் கொஞ்ச நேரம் வாழ்வதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு சூரா நாசியாத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஆஸரல் ஹயாத்தத் துன்யா, இப்படியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியும் இந்த உலகத்தை நீங்கள் தெரிவு செய்து கொண்டால், இந்த உலகம்தான் என்னுடைய வாழ்க்கை என்று நீங்கள் போய்விட்டீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா,
நிச்சயமாக அவருக்கு ஒதுங்குமிடம் ஜஹீம் தான் சகோதரர்களே. நஊது பில்லாஹ். உலகத்தை தெரிவு செய்தால் அவருக்கான பரிசு நரகம் சகோதரர்களே. இது எதுவரை என்று சொன்னால் அல்லாஹ் சூரா தகாசுரின் ஆரம்பத்திலே சொல்கிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர், அதிகமாக நீங்கள் தேடும் ஆசை உங்களை பராக்காக்கி விட்டது. நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் நீங்கள் போட்டி போட்டு உலகத்தை தேடிக்கொண்டு பொருளாதாரத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டு நீங்கள் இருக்கின்றீர்களே, இதெல்லாம் ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், உங்களுடைய மண்ணறையை நீங்கள் சந்திக்கும் வரைதான். அன்பின் சகோதரர்களே, நாம் எல்லோரும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எமது கண்களால் பார்க்க இருக்கிறோம் சகோதரர்களே. அந்த நேரத்தில் எமது மவுத், எமது கடைசி சக்கராத்துடைய நிலைமை சரியான முறையில் அமையப்பெற வேண்டும் என்று சொன்னால் சகோதரர்களே, இந்த உலகத்தை நாங்கள் விளங்கி வாழ வேண்டும் சகோதரர்களே. இதனால தான் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு வீதியால் போகின்ற நேரத்திலே ஒரு காது அறுபட்டு செத்து கிடக்கின்ற ஆட்டை பார்த்து கேட்டார்கள், அன்பின் தோழர்களே, இதை உங்களில் யாராவது ஒரு வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குவீர்களா? அரபிகளிடத்தில் பழக்கம் ஒன்று இருக்கிறது, காது அறுபட்டிருந்தால் அதை வாங்க மாட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, காது அறுபட்டிருந்தாலே வாங்க மாட்டோம், இது செத்து கிடக்கிறது, இது என்ன பிரயோசனம் இருக்கிறது, இது எப்படி வாங்க முடியும், இது எந்த பெருமதியும் இல்லையே. அப்போதுதான் அருமை தலைவர் ரஹ்மத்துல் ஆலமீன் மக்களுக்கு அழகான ஒரு பாடத்தை படிப்பிக்கிறார்கள் சகோதரர்களே. இதே போன்றுதான் இந்த உலகம் சகோதரர்களே, இதே போன்றுதான் எதுக்குமே லாயக்கில்லாத பொய்யான பிரயோசனம் இல்லாத தற்காலிகமான நிரந்தரம் இல்லாத ஒன்றுதான் இந்த உலகம் என்று இந்த உலகத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றார் சகோதரர்களே. எனவேதான் இந்த உலகம் என்கிறது எங்களுக்கு மஸ்ரஅத்துன் இல்லாஹிரா சகோதரர்களே, மறுமைக்காக வேண்டி நாங்கள் விதைக்க வந்த ஒரு விதை நிலம் சகோதரர்களே. இந்த பூமி என்பது, இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம் சகோதரர்களே. இந்த உலகம் என்பது நிரந்தரம் இல்லாததாகத்தான் இப்படித்தான் நாங்கள் இந்த உலகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. சோதனை களமாக, மறுமை நாளின் மறுமைக்கான விதை நிலமாக, நிரந்தரம் இல்லாத ஒன்றாக, இப்படித்தான் இந்த உலகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் சஹாபாக்கள் இந்த உலகத்திற்கு என்ன அளவு இருக்கின்றதோ அந்த அளவை இந்த உலகத்திற்கு அளவோடு கொடுத்தார்கள் சகோதரர்களே. அவர்களில் அதிகமான சஹாபாக்கள் 4 திருமணம் முடித்திருக்கிறார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள், நல்ல முறையில் வளர்த்திருக்கிறார்கள், தொழுதார்கள், நோன்பு பிடித்தார்கள், ஜகாத் கொடுத்தார்கள், ஹஜ் செய்தார்கள், படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்தார்கள். இந்த உலகத்தை தெரிவு செய்யாமல் உலகத்தில் வாழ்ந்தார்கள் சகோதரர்களே. சஹாபாக்கள் உலகத்தை தெரிவு செய்யாமல் உலகத்தில் வாழ்ந்தார்கள் சகோதரர்களே. இந்த சஹாபாக்களைத்தான் இன்று சிலர் ஃபஹ்மு சஹாபா, இது ஒரு தனியான தலைப்பு சகோதரர்களே. சஹாபாக்களுடைய விளக்கம் தேவையில்லை என்று சஹாபாக்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் சஹாபாக்களை விமர்சிக்கின்ற இப்படியான சமுதாயத்தோடு நாம் இருக்கின்றோம் சகோதரர்களே. எனவேதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஏராளமான முன்மாதிரி இருக்கிற சகோதரர்களே. அதில் தான் சஹாபாக்களுடைய பெண்மணிகளை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு ஹுத்துபாவை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய பாசையை சொல்லணும்னு சொன்னால் பெண்கள் பக்கத்தில் அந்த தர்மங்களை எடுப்பதற்கான சவனை ரசூலுல்லாஹ் அனுப்புகிறாங்க. அந்த சவன் போயிட்டு திரும்ப வார நேரத்தில் அதுக்குள்ள பெண்கள்ல காதுகள் இருந்த நகைகள், கழுத்தில் இருந்த, கையில் இருந்த, விரல்கள் இருந்த நகைகள் வருகிறது. அன்பின் சகோதரர்களே, எங்கட பெண்கள் இந்த தர்மம் செய்யுங்கள், தர்மத்துடைய சிறப்புகளை பற்றி பேசுகிற போது நாங்கள் ஒரு 1000 ரூபாவுக்கு மேலே அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கொடுக்கிறது யோசிக்கிறோம். அதிகமாக கொடுத்துட வேண்டாம், கூடுதலாக கொடுபட்டுட்டே என்று நாங்கள் சிந்திக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் அந்த சஹாபிய பெண்கள், அந்த சஹாபாக்கள் உலகத்தை சாதாரணமாக கருதியதன் காரணமாக, மறுமைதான் எனது இலக்கு என்பதன் காரணமாக
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே கழுத்தில் காது இருந்ததை கலட்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் கொடுத்தார்கள் சகோதரர்களே. எனவேதான் அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் ஆல இம்ரானின் 133ஆம் வசனத்தை சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரா, நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பால் விரையுங்கள், நன்மையின்பால் விரையுங்கள், அல்லாஹ்வின்பால் விரையுங்கள், சொர்க்கத்தின்பால் விரையுங்கள். அன்பின் சகோதரர்களே, விரைஞ்சு வாரங்கிறது இமாம் தொழுவிக்கு நேரத்தில் சஃபை பிடிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஓடி வாரது அல்ல சகோதரர்களே. நன்மையின்பால் ஒருவருக்கு ஒரு போட்டி போடுவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. நீங்கள் முதல் சஃபுடைய சிறப்பை நீங்கள் அறிந்து கொண்டால் வலவ் ஹபுவன் தவண்டாவது வருவீர்கள். அன்பின் சகோதரர்களே, சஹாபாக்கள் முதல் சஃபுக்கு வருவதற்கு போட்டி போடுவார்கள். ரசூலுல்லாஹ் துண்டு குலுக்கி அதில் யார் பேர் வருதோ அவருக்கு முன்சஃபை கொடுப்பார்கள் சகோதரர்கள். இன்று முன்சஃபெல்லாம் காலியாக இருக்கிறது. இன்று பள்ளிவாசல்கள் இடம் இருக்கிறது, மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் இல்லை சகோதரர்களே. எனவேதான் எங்களுடைய ஈமான் உலகத்துடனான தொடர்பு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அன்பின் சகோதரர்களே, இந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு நாங்கள் எமது கையிலே இருக்கின்ற இந்த அல் குர்ஆன் முழுமையாக கிடைக்கவில்லை சகோதரர்களே. எம்முடைய கைகளிலே இருக்கின்ற இந்த ஹதீஸ் கிரந்தங்கள் அவர்களுக்கு நூலுருவில் கிடைக்கவில்லை சகோதரர்களே. கிடைத்த வசனங்களை வைத்து, கிடைத்த ஹதீசுகளை வைத்து சரியாக அணுவணுவாக ஒரு அணு பிசுகாமல் சகோதரர்களே ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில், குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அனைத்தையும் தன்னால் இயன்ற அளவு தன் வாழ்க்கையில் கொண்டு வந்தார்கள் சகோதரர்களே. இன்று எங்களுக்கு அல் குர்ஆன் முழுமையாக கையில் இருக்கிற சகோதரர்களே. ஒரு வசனம் தவறாமல் அனைத்து வசனங்களும் குர்ஆனாக ஒரு நூலாக எமது கையில் இருக்கிற சகோதரர்களே. அதை படிப்பதற்கு எமக்கு நேரம் இருக்கிறதா சகோதரர்களே? இன்னும் அல் ஃபாத்திஹாவை, சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியாக ஓதத் தெரியாத எத்தனை சகோதரர்களை பார்க்கிறோம் சகோதரர்களே. நீங்கள் வீட்டில் வைத்து பாப்பாவை கூப்பிட்டு ஓதச் செல்லுங்க, சரியான மஹ்ரஜுக்கு வராது, வயசு போனது அது விஷயம் வேறு சகோதரர்களே. ஆனால் ஓத வாய்ப்பு இருந்தும் மஹ்ரஜோடு ஓத தெரிந்தும் ஆனால் அதை ஓதுவதற்கு முயற்சிக்காத வாலிபர்கள், வயோதிபர்கள், படித்தோர்கள் எவ்வளவோ பாடங்களை, எவ்வளவோ பட்டங்களை படித்திருக்கிறார்கள். ஆனால் ஃபாத்திஹாவை ஓத தெரியாத எத்தனை பேர்களை சந்தித்து இருக்கிறோம் சகோதரர்களே. குர்ஆனை சரியாக தஜ்வீதோடு ஓத தெரியவில்லை, திலாவத்துல் குர்ஆனில் சரியான பின்னோக்கத்தில் இருக்கிறார்கள் எமது சமுதாயம். அன்பின் சகோதரர்களே, சஹாபாக்கள் அப்படி இருக்கவில்லை சகோதரர்களே. கிடைத்த கொஞ்ச வசனங்களை வைத்து, கிடைத்த ஹதீஸ்களை வைத்து போட்டி போட்டு அமல் செய்தார்கள் சகோதரர்களே. எனவேதான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது எப்படி இந்த நியமத்துகளை நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் சகோதரர்களே. எனவேதான் அன்பின் சகோதரர்களே, இன்று எம்முடைய இந்த உலக வாழ்க்கை எப்படி எந்த கோணத்தில் போய்கொண்டிருக்கிற சொன்னால், அடுத்தவருடைய குறைகளை தேடுவதில், அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதில், மற்றவருடைய பிரச்சனைகளை பேசுவதில், இப்படித்தான் எமது காலங்கள் போய்கொண்டிருக்கிற சகோதரர். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. முதலாவது அல்லாஹ் இங்க சகோதரர்களே யா அய்யுஹன்னாஸ் என்று கூப்பிடல, ஈமான் கொண்ட மக்களே என்று அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது குடும்பத்தையும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்கிறான் சகோதரர்களே. எனவேதான் அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் மேலும் கூறுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகம் ஒரு நாள் முழுமையாக அழிக்கப்பட போகிறது. வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய சங்கையான முகத்தை தவிர இந்த உலகம் ஒரு நாள் அழித்து தரைமட்டமாக இருக்கிறது சகோதரர்களே. எனவேதான் இந்த வசனத்தை ஓதுகிற போது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிற சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரக்அத்துல் ஃபஜ்ர் கைருத் துன்யா வ மா அலைஹா. சுபஹுடைய 2 முன்சுனத் இருக்கிறதே, இது இந்த உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது. அன்பின் சகோதரர்களே, சுபஹுடைய முன்சுன்னத்துக்கு இவ்வளவு சிறப்பு என்று சொன்னால் சுபஹு தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் சகோதரர்களே. ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல சுபஹு தொழுவர் இருக்கிறார். இது மட்டுமல்ல, ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது சகோதரர்களே.
யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தை நாங்கள் எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம் சோர்களே. இந்த சுபவுடைய சுன்னத்தில் எமது முக்கியத்துவம் எப்படி கொடுக்கப்படுகிறது சோர்களே. எனவேதான் இப்படியான விடயங்களை நாங்கள் ரொம்ப கவனம் எடுக்க வேண்டும் சோர்களே. இறுதியாக அன்பின் சோர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை, ஒரு இறைவிசுவாசுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி இருக்கும் என்று சொன்னால், வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த உலகத்தில் ஒரு இறைவிசுவாசி எதற்குமே பயப்பட மாட்டார், எதற்குமே கவலைப்பட மாட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் விளக்கமாக என்ன சொல்றாங்க தெரியுமா? அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எனக்கு ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்த நேரத்தில், இந்த உலகத்தில் அவன் இருக்கிற நேரத்தில் அவனுக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் அடுக்கடுக்காக வருகிற போது சபர, அவன் பொறுமை செய்து விடுகிறான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா நியமத்துகளை அள்ளி கொட்டுகிற போது அவன் ஷக்கர, அவன் நன்றி செலுத்தி விடுகிறான். எனவே அன்பு சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் இப்படி வாழ்கிறோமா என்பதை சற்று கேட்டு எம்மை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக. வஆஹிரு துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலினா மல்லா நபி அபாதா அம்மாபாத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிரந்தரமான மறுமை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே ஏராளமான வசனங்களை கொண்டு வந்திருக்கிறான். வஅன்னல் ஆஹிரா ஹிய தாருல் கரார், மறுமை நாள் தான் நிரந்தரமான வீடு. வலத்தாருல் ஆஹிரா கைருல் லில்லதீன யத்தகூன அஃபலா தஅகிலூன், அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றவர்களுக்கு சிறந்தது மறுமை வீடுதான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அஃபலா தஅகிலூன். இந்த வசனத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது சோர்களே. அஃபலா தஅகிலூன், நீங்கள் உங்களோட புத்தியை கொண்டு கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்குறான், எங்களை பார்த்து கேட்குறான் சோர்களே. இந்த உலகம் என்கிறத பற்றி நாங்கள் படித்தோம். இந்த உலகம் என்கிறது தற்காலிகமானது. இந்த உலகம் என்கிறது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு ஈயின் ஒரு இறக்கைக்கு சமனானது. இப்படிப்பட்ட உலகத்தை நாங்கள் விளங்கி வச்சுக்கிறோம். எனவே தான் இந்த மறுமை நாள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதுதான் நிரந்தரமானது. அல்லாஹ்வை பயந்து கொண்ட மக்களுக்கு அந்த மறுமைதான் நிரந்தரமாக தங்கியிருக்கக்கூடியது என்று சொல்லிட்டு, நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா, கொஞ்சம் இதை நின்று பார்க்க மாட்டீங்களா, நல்லா சிந்திச்சு நோக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான் சோர்களே. எனவேதான் அன்பின் சோர்களே, சூரத்துல் ஃபஜ்ருடைய 89ஆம் அத்தியாயத்தின் 22ஆம் வசனத்திலிருந்து அந்த அத்தியாயம் முடிகின்ற வரைக்கும் ஒரு மறுமையின் காட்சியை அல்லாஹ் தஆலா அங்கே கொண்டு வருகிறான் சோர்களே. நாங்கள் இந்த அத்தியாயத்தை பாடமாக்கி வைத்திருப்போம். கொஞ்சம் புரட்டி நாங்கள் இதனுடைய விளக்குகளை படிக்க வேண்டும் சோர்களே. அதில் அல்லாஹ் வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, கியாமத்துடைய நாளையில் சோர்களே அல்லாஹ் வருகிற போது மலக்குமார்கள் ஸஃபன் ஸஃபாக, எல்லா மலக்குமார்களும் அணிதிரண்டு அணிவகுத்து ஒவ்வொரு சஃபு சஃபாக நிற்பார்கள். அந்த நேரத்தில் சோர்களே நானும் நீங்களும் செருப்பில்லாமல் ஆடை இல்லாமல் அந்த மஹ்ஷரில் நிற்கப் போகின்றோம் சோர்களே. அந்த நேரத்தில் தான் சோர்களே நாங்கள் எமது கண்களால் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூரியன் சுமாராக 9 கோடி 30 லட்சம் மைலுக்கு மேலால் இந்த சூரியன் இருக்கிறது சோர்களே. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கியாமத்துடைய நாளையில் கா மிக்தாரி மீல், கியாமத்துடைய நாளையில் சோர்களே 1 மைலுக்கு மேலே இந்த சூரியன் இருக்குமாம். அந்த நேரத்தில் மனிதன் வேர்வையில் தத்தளிச்சு கொண்டிருப்பான். தன்னை பாவத்துக்கு அமைவாக சிலருடைய வேர்வை கரண்டை கால் வரைக்கும், சிலருடைய வேர்வை இடுப்பு வரைக்கும், அதே போன்று சிலருடைய கழுத்து வரைக்கும், இப்படி தத்தளிச்சு கொண்டு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் சகோதரர்களே, எப்ப அல்லாஹு தஆலா
கேள்வி கணக்கை கேட்பான் என்று அவசரமாக கேள்வி கணக்கை கேட்டு ஒன்றில் நரகமோ ஒன்றில் சொர்க்கமோ எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தத்தளித்துக் கொண்டிருப்பான் சோர்களே. அன்பின் சோர்களே, ஒரு நீளமான தலைப்பு என்பதனால் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு செல்கிறேன் சோர்களே. இந்த நிலைமை, இந்த தத்தளிப்பு, இந்த அமளி துமளி அன்பின் சோர்களே கொஞ்ச நாளைக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாள். ஆனால் உலக அடிப்படையில் 50,000 வருஷங்கள் நாம் எல்லோரும் சோர்களே அந்த மஹ்ஷரில் நிற்க வேண்டும் சோர்களே. இந்த உலகம் படைக்கப்பட்டு எந்த பரம்பரையும் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பிய தூதர்கள் அவங்களுடைய சமுதாயத்தினர் எவரும் வாழாத ஆயுட்காலம் வரைக்கும் நாம் எல்லோரும் சோர்களே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் 50,000 வருஷம் அந்த மஹ்ஷரில் நிற்கணும் சோர்களே, நிற்க வேண்டும். மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவன் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் அல்லது நரகம் கிடைக்க வேண்டும், இங்கே நிற்க இயலாது, தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருப்பான். அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு நபியிடத்திலும் ஓடுவார்கள். அதில் கடைசியாக ரசூலுல்லாஹ் கிட்ட வைத்து போங்க என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பின்னால மக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட போற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். அப்போது அல்லாஹ், யா முஹம்மத் இர்ஃபர் அஸக், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய தலையை தூக்குங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? உம்மதி உம்மதி, அல்லாஹ்வே என்னுடைய சமுதாயம் யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயம் யா அல்லாஹ் என்று அங்கேயும் சமுதாயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பார்கள் சோழர்களே, கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார் சோழர்களே. அப்போதுதான் அல்லாஹ் கேள்வி கணக்கை ஆரம்பிப்பான் சகோதரர்களே. அந்த நேரத்தில் அன்பின் சகோதரர்களே நரகம் கொண்டு வரப்படும் சகோதரர்களே. நரகத்து சத்தம் பயங்கரமாக இருக்கும் சகோதரர்களே. நரகம் குறிச்சு கொண்டு இறஞ்சு கொண்டு வரும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த நரகத்தை 70,000 மூக்கணம் கயிற்றினால் அந்த நரகம் கொண்டு வரப்படும் சகோதரர்களே. அந்த ஒரு மூக்கணம் கயிற்றை 70,000 மலக்குமார்கள் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி மிகவும் விசாலமான நரகம் சோர்களே. நஊது பில்லாஹ், அல்லாஹ் எம் எல்லோரையும் அந்த நரகத்தை விட்டும் காப்பாற்ற வேண்டும் சோர்களே. எனவேதான் அன்பின் தோழர்களே, இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த நிரந்தரமற்ற உலகத்தையும் நிரந்தரமான மரிமையையும் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா சோர்களே? இங்கே ஞாபகமூட்டப்படுறது ஏன் தெரியுமா சோர்களே? ஒரு இறை விசுவாசுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிற போது அவனுக்கு பயம் வர வேண்டும். நான் பேசின பேச்சிலே ஏதாவது தவறு இருந்து அல்லாஹ் என்னை மறுமையில் குற்றம் பிடித்திருவானோ, நான் வைஃபோட நான் பேசின பேச்சில் என்னையாவது தவறு இருந்து அல்லாஹ் என்னை குற்றம் பிடிச்சிருவானோ, என் உம்மாவா போல நான் பழகிற நேரத்தில் அவங்க மனசு நொந்திருந்தா அல்லாஹ் என்ன கியாமத்து நாளையில் மஹ்ஷர்ல என்ன பிடிச்சிருவானோ, என்னுடைய ஆசாங்கோட நான் பழகிற நேரத்தில் அவங்க மனசு நோகிருந்தா என்ன அல்லாஹ் குற்றம் பிடிச்சிருவானோ, நான் செய்த ஹஜ்ஜி, நான் தொழுத தொழுகை, நான் பிடித்த நோன்புகள் அல்லாஹ் அங்கீகரிச்சிருப்பானோ என்கிற அங்கலாய்ப்பு இந்த உலகத்தில் வாழ்கிற போது நமக்கு இருக்க வேண்டும் சோர்களே. ஏன் தெரியுமா அன்பின் சோர்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கலீஃபா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயண சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. இவர் ஹுதைபத்து இப்னு யமானிடம் கேட்கிறார், ஹுதைபாவே உங்களிடத்திலே முனாஃபிக்குடைய பேர் பட்டியல் இருக்கிறது, அதை கொஞ்சம் தாருங்களேன். அப்போது ஹுதைபா சொல்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, இது இரகசியமே அமீருல் முஃமினீன், இது இரகசியமே, இது ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியமே. ஹுதைபாவே, அந்த முனாஃபிக்கின்கள பட்டியல்ல எந்த பெயர் இருக்குதா என்று பார்த்து சொல்லுங்களேன். அன்பின் சகோதரர்களே, யோசிச்சு பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் சகோதரர்களே? ஷைத்தான் இவர் ஒரு பாதையில் போனால் ஷைத்தான் இன்னும் ஒரு பாதையில் செல்வான் சகோதரர்களே. இஸ்லாத்தில் அவர் பேசுகிற அவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்ன ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுமையை பயந்தார்கள் சகோதரர்களே. சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டும் அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவானோ என்கிற அந்த ஒரு பயம் அந்த உமருக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருந்தது சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு இருந்தது சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் சதா வாழுகிறோம், உலகத்தில் நான் நினைக்கிறோம், நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், குர்ஆன் ஓதுகிறேன், சொர்க்கம் போய்த்து விடுவேன். அன்பின் சகோதரர்களே,
முன்னோர்கள் கஷ்டப்பட்டதை போன்று கஷ்டப்படாமல் சொர்க்கம் செல்ல முடியுமா சோர்களே? நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் சோர்களே, நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி, இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி என்ன தியாகம் செய்திருக்கிறோம் சோர்களே. பல வருடங்களுக்கு முன்னால் எனது ஆசான் இன்றும் ஹயாத்தோடு இருக்கிறார். எமக்கு பாடம் எடுக்கிறார். சொல்லுவார், மக்கால் ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அவங்க பிரார்த்திச்சாங்கன்னு சொன்னா அல்லாஹும் அகிஸ்னா என்று சொன்னால் மழை பெய்யும் மக்கால். ஆனால் இன்றைக்கு அப்படி பிரார்த்திக்கக்கூடியவர்கள், அப்படியானவர்களை காண முடியுமா? எங்களுடைய காலத்தில் இருந்தார்கள், உங்களுடைய காலத்தில் அப்படி யாராவது காண முடியுமா என்று கேட்டார் சோர்களே. இன்று போல் ஞாபகம் இருக்கிறது சோர்களே. அன்பின் சகோதரிகளே, எங்களுடைய ஈமான் செத்து போய் கொண்டிருக்கிற சோர்களே. நாம் இதை ஹயாத்தாக்க வேண்டும் சோர்களே. அதற்கு ஒரே ஒரு வழிதான் சோர்களே, எமது கையிலே அல் குர்ஆன் இருக்கிறது சோர்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் கிரந்தங்கள் எங்களிடத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது சோர்களே. அதை எடுத்து நாங்கள் படிக்க வேண்டும் சோர்களே, அதை நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே நடக்கின்ற வகுப்புகளுக்கு நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் சோர்களே. எம்மை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இல்மை நாங்கள் சுமக்க வேண்டும் சோர்களே. இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது பேச்சாளர்களை இல்லை சோர்களே, ஆலிம்களை, அறிவை சுமந்தோர்களை, பக்குவமானவர்களை, தக்வாதாரிகளைத்தான் இந்த இஸ்லாம் வரவேற்கிறது, எதிர்பார்க்கிறது சோர்களே. எனவேதான் அன்பின் சகோதரிகளே, நாங்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும். அதை பல்லிகு அன்னி வலவ் ஆயா, நீங்கள் என்னை பற்றி நீங்கள் படித்தால் அதை எத்தி வைக்க வேண்டும் சோர்களே. எனவேதான் அன்பின் சகோதரிகளே, உலகத்தை சரியாக விளங்கிக் கொள்வோம். இந்த உலகம் பொய் என்பதை புரிந்து கொள்வோம். நிதர்சனமான, யதார்த்தமான, உண்மையான அந்த மறுமைக்கு நாங்கள் ஆதரவு வைத்து, மறுமைக்காக வேண்டி சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று நாங்களும் மறுமைக்காக வேண்டி வாழ்வோம். அல்லாஹு தாலா எமது நன்மைகளை அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. அல்லாஹு தாலா நாம் செய்த பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹு தாலா எம் எல்லோரையும் நாளை கியாமத்திலேயே கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தாலா எம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. நாளை கியாமத்திலே அல்லாஹ்வுடைய அந்த குருஷிக்கு கீழே இடம் கிடைக்கின்ற அந்த கூட்டத்தில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் சேர்ப்பானாக. வ ஆஹிரு துஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ அகீமிஸ் ஸலாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.